சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் जय पराशक्ति महामाई की प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் இந்த 2025 ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்திலே 2வது உபன்யாசத்தின் பொருட்டு கூடியிருக்கின்றோம். அன்னையினருளால் காலையிலே கலாரூபிணி என்ற உட்தலைப்பு, அம்பிகையினுடைய விபூதிகளிலே கலாரூபிணி என்கின்ற 4வது உட்தலைப்பை பற்றின அறிமுகத்தையும், கலை என்பதை பற்றிய விரிவான அறிமுகத்தையும் பார்த்தோம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலே அம்பிகையின் 1000 திருநாமங்களிலே 17 நாமங்கள் கலைகளை பற்றி சொல்லுகின்றன. அந்த 17 நாமங்களையும் 3 வகைகளாக பிரித்து கொள்ளலாம் என்று பார்த்தோம். கலாத்மிகா, கலாநாதா, காவ்யாலாப வினோதினி. கலாத்மிகா கலையே வடிவெடுத்தவள், அம்பாள் தான் இந்த கலைகளாக ஆகியிருக்கிறாள். 2வது கலைகளுக்கு தலைவி. 3வது கலைகளை ரசிக்கின்ற கலா ரசிகா. இதில் முதல் தலைப்பினுடைய நாமங்களுடைய விளக்கங்களை பெருமளவு பார்த்துட்டோம். அதில் 6 நாமங்கள். இதில் கலாத்மிகா கலைகள் வடிவானவள் அப்படிங்கிறதுல 6 நாமங்கள் இருக்கு. சதுஷ்டி கலாமயி, கலாத்மிகா, சித் கலா, கலாநிதி, காவிய கலா, கலாலாப்பா. இதில் சதுஷ்டி கலாமயி தொடவே இல்லை, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு சொல்லிட்டோம். இப்போ சதுஷ்டி கலாமயி அப்படிங்கிறத பார்ப்போம். 64 கலைகள் வடிவாக இருப்பவள் அன்னை பராசக்தி. 64 கலைகள் வடிவாக இருப்பவள். 64 கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நாம் என்ன சொல்லுவோம்? ஆய கலைகள் 64 அப்படின்னு. இது எப்படி வந்தது? ஆய கலைகள் 64ங்கிற இந்த பேர். 64 கலைகள் காலங்காலமா பாரத தேசத்துல மக்களுடைய வாழ்க்கையில முக்கிய இடம் பெற்று வந்திருக்கு. ஆய கலைகள் 64 அப்படிங்கிற சொற்பிரயோகம் எப்படி வந்தது அப்படின்னா, மகாகவி கம்பர் சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு பாடியிருக்கிறார். அதுல 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆய கலைகள் 64
ஏய உணர்விக்கும் என் நம்மை. ஆய கலைகள், ஆயன இருக்கின்ற, ஆகி வந்திருக்கின்ற, இன்றைக்கு நாம் காணக்கூடிய அப்படின்னு கம்பர் சொல்றார். 64 கலைகளையும் ஏய உணர்விக்கும் முழுமையாக குறைவின்றி அவள் கற்றுக் கொடுக்கிறாளாம். யாருக்கு? அவளை உபாசிக்கின்ற பக்தர்களுக்கு. எப்படி உபாசிக்கணும் அதை சொல்றார். அடுத்து கம்பர் தான் என்ன பண்றாருங்கிறத சொல்றார். தூய உரு பளிங்கு போல்வள், பளிங்கு போன்ற உருவத்தை உடையவள். சரஸ்வதி தேவிய கருப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க, இவர் பளிங்கு போல்ங்கிறார். வெள்ளைன்னு மீனிங்ல சொல்றாரா இல்ல பளிங்குனாலே நம்ம வெண்மை தான் பொதுவாக நினைக்கிறோம், அதுல நிறங்கள்லாம் இருக்குன்னா கூட. ஒரு பளிங்கு போல்வள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு. உருப்பளிங்கு இருப்பளிங்கு, அதை பிரிக்கிறதுல தான் பொருள் இருக்கு. உரு பளிங்கு போல்வள், அவளுடைய வடிவம் பளிங்கு போன்றது. இருப்பள் இங்கு, என் இதயத்தில் இருப்பள், அதனால் இங்கு இடர் வராது, இடர் வாராது இடர். அவள் என் இதயத்தில் இருக்கின்றாள். இருப்பள் எங்கு? என் இதயத்தில், என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள், அதனால் இங்கு வாராது இடர், எனக்கு எந்த துன்பமும் வராது. அவள் அந்த துன்பங்களை எல்லாம் ஓட்டி விடுவாள். என்னுடைய கலை திறமைகளை விகசிக்க செய்து கொண்டு என் இதயத்திலேயே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அப்படித்தான் நாம இதயத்துல வச்சு அம்பாளை பூஜிக்கும் பொழுது நமக்கு எல்லா திறமைகளும் வரும். இந்த ஒரு பஜனை பாட்டுல கூட ஒன்று வரும், பார்த்திருக்கீங்களா? என் ஜீவ வீணையை மீட்டிடுவாயே. நீ கையில ஒரு வீணையை வச்சு மீட்டுகிறாய். அது ஏதோ தஞ்சாவூர்ல செய்த வீணை மட்டும் இல்லை, அது கச்சப்பி அப்படிங்கிற வீணை. கச்சப்பி அம்பாள் வச்சிருக்க, சரஸ்வதி தேவி வச்சிருக்கிற வீணைக்கு பேர் கச்சப்பி. அது ரொம்ப இனிமையா இருக்குமா, மனித குரல் போல இருக்குமா, அவ்வளோ அழகா இருக்குமா. அப்படி செய்யப்பட்ட வீணை இல்லை, என் இருதயத்தையே என் ஜீவனையே நீ வீணையாக வைத்துக்கொண்டு நீ என்னை இயக்குவாயாக. அப்படி நீ என்னை இயக்கினால் காலத்தால் அழியாத கவிதை நான் செய்வேன். ஒரு நாளைக்கு சரீரம் போகும், ஆனா இந்த கவிதை போகாது, உன் அருள் இருந்தால் என்று சொல்லுகின்றார். அப்படி அன்னை சரஸ்வதி தேவியின் அருள் நமக்கு வேண்டும். அன்னை சரஸ்வதி தேவியோ லக்ஷ்மி தேவியோ துர்கா தேவியோ இவங்க எல்லாரும் அன்னை பராசக்தி அம்சங்கள், வெளிப்பாடுகள் தான். அதனால அன்னை பராசக்தியின் அருள் நமக்கு இருந்தால் ஆய கலைகள் 64 நமக்கு உண்டாகும். அந்த 64 கலைகள், 64 கலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப எப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. இதுல பல இது நமக்கு பேச்சு வழக்கிலேயே தெரியும். ஓ, அதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்னு இப்ப பார்க்கும்போது தான் புரியுது. என்ன அப்படின்னா, முதல்ல எழுத்தறிவு கலைகள் 3 ஒன்னா பார்ப்போம். எழுத்தறிவு கலைகள், அப்புறம் மொழி அறிவு கலைகள். எழுத்தறிவுன்னு எழுத படிக்கணும், அந்த மொழியை எழுதவும் வாசிக்கவும் தெரியணும். அப்புறம் மொழி அறிவு அப்படின்னா அதை பற்றின எதனால நம்ம படித்து புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடியது. இலக்கணம் இலக்கியம் அறிதல், இது மொழி அறிவு. மொழி அறிவுனா இலக்கண இலக்கிய அறிவு. அப்புறம் நூலறிவு. நூலறிவுனா இந்த எழுத்தறிவு மொழி அறிவு இது ரெண்டும் ஒருத்தனுக்கு வந்த பிறகு அவன் அந்த மொழியில் உள்ள சாஸ்திரங்களை நன்கு படித்து கொள்ளணும். அப்படி எந்த சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அவங்க பாரத தேசத்துல எந்த பிரதேசத்துல இருந்தாலும், அவர்கள் தாய்மொழி எதுவாக இருந்தாலும், சம்ஸ்கிருதத்துல ஒரு 14 நூல் தொகுப்புகள் இருக்கு. அதை வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைகள் ஞானங்களின் இருப்பிடம். அந்த 14 கலைகள், அதோடு இன்னும் ஒரு 4 18 கலைகள், அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள். அதெல்லாம் படிச்சிருக்கணும், அத்தனை சாஸ்திரம் படிச்சிருக்கணும். அதெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியம், அவ்வளவு படிச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வரையிலும் கூட அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்புறம்தான் இந்த
பிரிட்டிஷ்காரன் நுழைஞ்சப்புறம் அப்படியே அப்சைட் டவுன் ஆக்கிட்டான். வேதத்தை மையமாக கொண்டு அவ்வளவு ஞானங்கள் பரவி இருக்கு. அதெல்லாம் தொகுத்து நூலறிவு 18 வகையான சாஸ்திரங்கள், ஒரு புஸ்தகம் 2 புஸ்தகம் இல்லை, ஒன்னொன்னுலேயும் முக்கியமானது நிறைய இருக்கு. அதில் ஒரு 22 கலைகள் இருக்கு, 22 நூல்கள் கற்க வேண்டியது. எழுத்தறிவில் 3, மொழி அறிவிலே 3, நூல் அறிவிலே 22, அப்புறம் இராணுவ கலைகள்ல 4, அதுக்கப்புறம் தொழில் பயிற்சியில அதுல உள்ள கலைகள்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு 6 கலைகள். அப்புறம் சங்கீத கலைகள்ல ஒரு 6, பிறரை ஏமாற்றும் வித்தைகள் அது வேற இருந்திருக்கு, அதுல ஒரு 4 கலைகளாம். அப்புறம் உலோகங்களை பத்தின கலைகள் ஒரு 3, அப்புறம் அபிச்சார கர்மங்கள் அதுல ஒரு 6 கலைகளாம். அப்புறம் ஸ்தம்பன வித்தைகள், இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸ்தம்பன வித்தைகள் பார்ப்போம், ஒன்றுனா சொல்லு. இப்போ முதல்ல எழுத்தறிவு அப்படின்னு பார்த்தோம். 64 கலைகள்ல முதல்ல எழுத்தறிவு, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படிங்கிறதுனால அது எழுத்து. இப்போ எழுத்தறிவு கலைகள்ல முதல்ல என்ன சொல்றாருன்னா, அஷ்டாதச லிபி போதம், 18 அல்பபெட்ஸ் அது எழுத படிக்க தெரியும். அது என்ன 18? நான் பாரத தேசத்தில் இருந்த பேசப்பட்ட பாஷைகள்ல முக்கியமான மொழிகள் 18. அந்த 18 மொழியோட ஒருத்தனுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணுமா, அப்பதான் அவன் எங்க போனாலும் சமாளிப்பான். அப்கோர்ஸ் சம்ஸ்கிருதம். அப்பதான் நான் நினைச்சேன், ஓஹோ அதான் பாரதியார் படினா, செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அஷ்டாதச லிபி போதம், எழுத படிக்க தெரியணும் பேசிக்கா. அப்புறம் லிக்கித்தம், நன்றாக எழுதுவதற்கு தெரியணும். ஏதோ வார்த்தைகளை சொன்ன எழுதணும் இல்லாம நிறைய நீளமா எழுதணும்னாலும் எழுத தெரியணும், லிக்கித்தம். அப்புறம் படிப்பறிவு, எழுதியதை படிப்பது, பிறர் எழுதிய நூல்களை படிப்பது, தான் எழுதுவது, இதெல்லாம் எழுத்தறிவு. இந்த லிக்கித்தத்துல காப்பி எடுக்கிறது, படி எடுக்கிறதெல்லாம் கூட வந்துடும் போல் இருக்கு. அதுக்கப்புறம் மொழி அறிவுன்னு பார்க்குறோம். மொழி அறிவு பாஷா ஞானம் அப்படின்னா என்ன, இலக்கண இலக்கிய அறிவு. எத்தனை மொழிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த 18ல், இன்க்ளூடிங் சம்ஸ்கிருதம், இலக்கண இலக்கிய அறிவு. அப்புறம் அதுல ஏதான ஒரு சிலவற்றிலாவது கவிதை இயற்றும் திறமை, அது ஒரு கலை. அப்புறம் ஒன்று பாருங்க, ரொம்ப ஒரு வியப்பான ஒன்று, ஸ்ருத நிகதிதா. ஸ்ருத நிகதிதா அப்படின்னு ஒரு கலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தரம் கேட்ட உடனே அல்லது 2வது தரம் ஓரிரு முறை கேட்ட உடனே அதை அப்படியே சொல்லிடணுமா, அப்புறம் அப்படியே நினைவுல வச்சுக்கணுமா. அவ்வளோ ஒரு நினைவாற்றலை வளர்த்திருந்தார்கள். ராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய சுவாமிஜி எழுதியிருக்கிறார்கள், வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எழுதினார். அவர் ராமாயணத்தை எழுதின பொழுது சீதா பிராட்டியை வனவாசத்தில், அதாவது காட்டுக்கே அனுப்பிவிட்டார். இனி இங்கே வர வேண்டாங்கிற மாதிரி அனுப்பியாச்சு. அவள் வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறாள். அப்போதான் இந்த இரட்டையர்கள் பிறக்கிறார்கள், லவகுஷர்கள். இந்த லவகுஷர் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது, அது ஆசிரமத்து பிள்ளைகள் இல்லையா, எப்படி தன்னுடைய சீடர்கள் அவர் பிரதமமான முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் இந்த லவகுஷர்கள். அவர்களுக்கும் வேறு சில சீடர்களுக்கும் இந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்கிறார். எப்படி, அவர் ஒரு தரம் சொன்ன உடனே குஷன் அப்படி திருப்பி சொல்லிடுவானா. அவர் ஒரு தரம் சொன்னதை கேட்டுப்பான், குஷன் சொன்னதை கேட்டுப்பான், லவன் சொல்லிடுவானா. 2 தரம் முடிஞ்சு போச்சு. ஸ்ருத நிகதிதா, கேட்ட உடனே மனதில் பதித்து கொண்டு திரும்ப சொல்லி திரும்ப மறக்காதபடி பதித்து கொள்வது. ஏக்கச்சந்த கிராகி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு தரம் கேட்டதை மறக்க மாட்டார்களாம். அப்ப அந்த மனசு எவ்வளவு தூயதாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் சொல்றதை அப்படியே வாங்கிக்கிறது பாருங்க, கற்பூர புத்தியா. அப்படி அது ஒரு கலை, ஸ்ருத நிகதிதா. அப்புறம் இது மொழி அறிவு. இப்போ நம்ம 3 6 பார்த்துட்டோம் 64ல்.
அஷ்டாதச லிபி போதம் எழுத படிக்க, லிக்கிதம் எழுதுதல், எழுதியதை படிப்பது படிப்பறிவு, அப்புறம் பாஷா ஞானம், பாஷா ஞானம்னா இலக்கண இலக்கிய அறிவு, அப்புறம் கவிதை இயற்றும் திறமை, அப்புறம் ஸ்ருத நிகதிதா ஒரு முறை கேட்டவுடன் மனதில் அப்படியே பதித்து கொள்ளுவது, பிறகு மறக்காமல் இருப்பது. அப்புறம் நூலறிவு. நூலறிவு அப்படின்னா பேசும்போது ஒரு சில மகான்களை பற்றியெல்லாம் குறிப்பிடும்போது சொல்லுவாங்க, நூலறிவு நுண்ணறிவு இரண்டும் வாய்க்க பெற்றவர் அப்படின்னு. என்ன, நமக்கு முன்பு வாழ்ந்த பூர்வர்களாகிய ஆச்சாரியர்களாகிய மகான்கள் ஞானிகள் எழுதி வைத்து விட்டு போன சாஸ்திரங்களை நன்கு தெரிந்து கொண்டிருப்பது, அது நூலறிவு. அப்படி இருக்கிறத மட்டும் சொல்லி கிளிப்புள்ள மாதிரி திருப்பி சொன்னா பிரயோஜனம் கிடையாது. அவர்களுக்கே புரியணும்ல, அந்த இயல்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அந்த புரிதல் திறன் அது தெளிவா இருக்கணும். அதை மேதாசக்தின்னு பின்னாடி சொல்ல போறேன். அந்த மேதாசக்தி வேணும். இதெல்லாம் நூலறிவு நுண்ணறிவு இது ரெண்டும் இருந்தாதான் அவன் அறிஞன். இப்ப யாரெல்லாம் அறிஞன் பட்டம் கொடுத்துக்கிறாங்க, இவ்வளவு. அந்த நூலறிவுக்கு என்னன்னு பாருங்க, 22 சொன்னேன் இல்லையா, என்னன்னு பாருங்க. முதல்ல நூலறிவுல 4 வேத ஞானம், 4 வேதங்களை அறிந்திருக்கணும். அப்புறம் 4 உபவேதங்களை அறிந்திருக்கணும். 4 வேதங்கள் நமக்கு தெரியும், என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வண 4 வேதங்கள். ரிக்வேதம் என்பது இறைவனை பற்றிய துதிகள், ரிக்குகள், கவிதைகள், செய்யுள்கள் அடங்கியது. யஜுஸ் என்பது யாகம் செய்வதற்கான குறிப்புகளை உரைநடையாக உடையது. சாம என்பது ரிக்வேதத்தில் உள்ள ஸ்துதிகளை இசையோடு பாடுவது போல அமைந்திருப்பது. அதர்வண வேதம் அதுல பலவிதமான விஞ்ஞானங்கள், இந்த அபிச்சார முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஏதோ அதர்வண வேதம் மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லா வேதங்களிலும் 4 பகுதி இருக்கும். சம்ஹிதா, அந்த மந்திரங்கள், செய்யுளோ உரை வடிவோ அந்த மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் பிராமணம். பிராமணம் என்பது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கர்மங்களை, அதாவது வைதிக கர்மங்களை, யாகங்களை, யஜ்ஞங்களை எப்படி செய்வது என்கின்ற நடைமுறை குறிப்பு. இந்த புரோகிதர்களுக்கெல்லாம் இந்த பிராமணங்கள் தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆரண்யகம். ஆரண்யகம் அப்படின்னா இந்த வானப்பிரஸ்திகள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ யாகம் செய்யறதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இருக்காது, ஒரு தெய்வீக நாட்டம் இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதும் தியானம் பண்ணுவதுமாக நேரத்தை கழிக்கிறார்கள். அது ஆரண்யகம். அப்ப அவங்க வீடுகள்ல இருந்து, மக்கள் வாழக்கூடிய நகரங்கள்ல இருந்து ஒதுங்கி ஆரண்யக்கத்தில், ஆரண்யங்களில் அல்லது வனங்களில் வசித்து கொண்டு இந்த ஆராய்ச்சியை பண்ணுகிறார்கள். இது ஆரண்யக்கம். அதுல இன்னும் ஆழ்ந்ததா போய் இந்த ஆரண்யத்தில் உள்ள ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னா, தெய்வத்தினுடைய வடிவம், செயல்பாடு, அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. தியான உபாசனை முறைகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கும். இனி இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதி, அந்த பகுதி வேதாந்தமாகிய உபனிஷதத்துல வடிவத்தோடு கூடின கடவுளை பற்றி அல்ல, வடிவங்களையெல்லாம் கடந்த நிர்குண பிரம்மம், பரபிரம்மம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூப்பியாகிய பரம்பொருளை பற்றி ஆராய்வது மட்டும். இந்த ஆத்மாவும் அந்த பரமனும் ஒன்று என்கின்ற நிலைக்கு இட்டு செல்லுகின்ற உபனிஷதங்கள் இந்த 4 இருக்கும். இது ஒவ்வொரு வேதத்திலும் இருக்கும். ரிக்வேதத்தில் இந்த 4, யஜுர்வேதத்திலும் இந்த 4, சாம வேதத்திலும் 4, அதர்வண வேதத்திலும் 4. அப்படி உள்ளவற்றிலே மொத்தம் நிறைய 1000க்கு மேல சாக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்கல, அதை சொல்றதுக்கு ஆட்களும் இல்லாம போயிடுது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்.
அப்புறம் 108 உபனிஷதங்கள் இன்றைக்கும் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன. இந்த 4 வேதங்களில் உள்ள உபனிஷதங்கள். அதில் முக்கியமான 10 உபனிஷதங்களுக்கு ஆதிசங்கரர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். பெரியவர்கள் எல்லாமே ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியணும். 64 கலைகளில் வேதத்தை அறிந்திருப்பது 4 கலை ஆயிடுத்து 4 வேதங்களுக்கு. அப்புறம் உபவேதம் அப்படின்னா இந்த 4ம் தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் புகட்டுகின்றன. ருக்யஜுர் சாம அதர்வண வேதங்கள் வாழ்க்கையை தர்மத்துக்கு ஒத்ததாக எப்படி கொண்டு செல்வது, இறைவனை எப்படி அடைவது, இதை சொல்லி கொடுக்கிறது. அதனால இதெல்லாம் தர்மஸ்தானமாகவும் இருக்கு. வெறும் வித்யாஸ்தானம், கலையோ அறிவோ மட்டுமல்ல, இவை ஆன்மீகமயமான நூல்கள். அப்படி ஆன்மீகமாய் இல்லாமல் அறிவை மட்டும் புகட்டுவதாய் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுவதாய் இருக்கக்கூடிய 4 வேதங்கள் இருக்கு. அதுக்கு உபவேதம்னு சொல்லியிருக்காங்க. மெயின் வேதம் இல்லை, துணை உபவேதம். அது என்னென்ன அப்படின்னா தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம். தனுர்வேதம்னா தனுஷ் அப்படின்னா வில் அம்பு, போர் எதிரிகளை தாக்குவதற்கான ஆயுதம். தனுர்வேதம்னா அந்த ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, எல்லா ஆயுதங்களையும் சொல்லி ஆயுதக்கலை, போர்க்கலையை பற்றியது. அதில் தான் எப்படி வியூகங்கள் வகுக்கணும், சக்கர வியூகம், அதுக்குள்ளே மாட்டிக்கொண்டு தான் அவனுக்கு வெளியில் வர முடியல அபிமன்யுக்கு. அப்படி போர்க்கலை, போர் எப்படி நடத்துவது, அதை அறப்போராக தர்ம யுத்தமாக எப்படி நடத்துவது, விதிகள் என்னென்ன, சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும், சூரிய அஸ்தமனத்தோடு முடிச்சுக்கணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி போர்க்கலையை பற்றியே எல்லா விஷயங்களும் அடங்கி இருப்பது தனுர்வேதம். அப்புறம் ஆயுர்வேதம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆயுர்வேதம் என்பது வைத்திய சாஸ்திரம். இந்த உடலில் வரக்கூடிய நோய்களை நீக்குவதற்கும் நோய் வராமல் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் உதவுவது வைத்திய சாஸ்திரமாகிய ஆயுர்வேதம். காந்தர்வ வேதம், அதுல நிறைய அப்ப இருந்திருக்கு. ஆயுர்வேதத்துல அறுவை சிகிச்சை முறை கூட அப்ப இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சுஷ்ருதர் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற வைத்தியர் இருந்திருக்கிறார். சுஷ்ருதர் போரில் வெட்டுப்பட்ட உறுப்புகளை ஒன்று சேர்க்கக்கூடிய மூலிகைகள், இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆயுர்வேதத்துல அதெல்லாம் இருந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம் ராமாயண மகாபாரதத்துல இது பற்றின குறிப்புகள்லாம் நிறைய வருது. அதை எடுத்துட்டு வர போனதான் அனுமான் எதுன்னு தெரியலையேன்னு மலையவே பேத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி விதவிதமான மூலிகைகளை பயன்படுத்தி நோயை நீக்கி நோய் வராதும் காத்து வரக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை பற்றின அறிவு ஆயுர்வேதம். காந்தர்வ வேதம் என்பது இசைக்கலை. இசை மட்டும் இல்லை, இசை, நடனம், வாத்திய இசை, அதிலே வகை வகையான வாத்தியங்கள்லாம் இருக்கு. அதாவது புல்லாங்குழல், இந்த இது நாதஸ்வரம் மாதிரி ஊதுறது, காற்றை ஊதி அதை விதவிதமாக அடைச்சி வெளிவிட்டு ஓசையை கிளப்புவது, இசையை கிளப்புவது, ஊதக்கூடிய கருவிகளை வச்சு. அப்புறம் தந்தியை மீட்டக்கூடிய வீணை போன்ற கருவிகள், வீணை, யாழ், அது ஒன்று. அப்புறம் சில இதில் இப்படி தட்டணும், விரலாலேயே தட்டக்கூடிய மிருதங்கம் போன்றது. அப்புறம் தோல் கருவிகள், அது ஒன்று. இன்னொன்று அடிக்கிறது, கம்பை வச்சு டக டக டகன்னு அடிக்கிறது. இப்படியெல்லாம் வகை பிரித்து வாத்தியங்களை வகை பிரித்து இதெல்லாம் வச்சு இசையை உருவாக்கி அப்புறம் மனித குரலால் பாடுவது, இதெல்லாம் பின்னணி, அது நேரடியாக பாடுவது. இப்படி காந்தர்வ வேதம். நடனமும் அதில் தான் சேர்க்க, நடனம், நாடகம் எல்லாம் அதில் வருது. காந்தர்வ வேதம் இது ஒரு மன மகிழ்ச்சிக்கு, உல்லாசத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி மனசை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு இது அவசியம். அப்புறம் அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் அப்படின்னா பொருளாதாரம் மட்டுமல்ல,
நிர்வாகமும், நாட்டினுடைய நிர்வாகமும், ஒரு ராஜா எப்படி தேசத்தை நிர்வாகம் பண்ணணும், உள்நாட்டில் பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி தீர்க்கணும், நாட்டுக்கு தேவையான பொருளை எப்படி ஈட்டணும், எப்படி வரி போடணும், எப்படி மக்களை கஷ்டப்படுத்தாமல் வரியை வசூலிக்கணும், எதிரிகளை எப்படி சமாளிக்கணும், ஆன்மீகத்தை எப்படி பாதுகாக்கணும், ராஜாவுடைய கடமைகளை எல்லாம் சொல்லக்கூடியது அர்த்த சாஸ்திரம். இந்த காந்தர்வ வேதத்தோடு கூட காமசாஸ்திரமும் வந்துடுது. இப்போ நமக்கு புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு வேறு. இதில் அறத்தையும் வீடு வேற்றையும் வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. உபனிஷதம் தர்மசாஸ்திரம்லாம் சொல்லுது. பொருள் அர்த்தசாஸ்திரம், அதில் நிர்வாகமும் வந்து விடுகிறது. காமம் காந்தர்வ வேதத்தில் வந்து விடுகிறது. இப்படி இந்த நான்கையும் தன்னுள் அடக்கியதாக திருக்குறள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான சாஸ்திரம் அது. தனியா வீடு அப்படின்னு இல்லாட்டா கூட வீடு பேரு பெற்ற அறிஞர்கள் நிலையை பற்றியெல்லாம் அழகா மெய்யறிதல் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அப்போ சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது உபவேதங்களை அறிந்து கொள்வது. இது அடுத்த 4. அப்புறம் 6 சாஸ்திர ஞானம். இது என்னது அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய பொருளை சரியா அறிந்து கொள்வதற்கு அதனுடைய பொருளை விளக்கக்கூடிய, புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடியதும் விளக்கக்கூடியதுமான வேதத்தோடு தொடர்பு உடைய தத்துவ நூல்களை தரிசனங்கள்னு சொல்லுவோம். ஷட் தர்சனம், 6 தரிசனங்கள். நியாய வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, சாங்கியம், யோகம். இப்படி சொல்லுவோம். சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, 6. இதெல்லாம் என்ன அப்படின்னா, சாங்கியம் அப்படிங்கிறது கபில முனிவரால் எழுதப்பட்ட நூல். அந்த சாங்கிய சாஸ்திரத்தில் கடவுளை பற்றின பேச்சே இல்லை. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் எப்படி இருக்கு, பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றது, எல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி அவர் தான் அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். கபில முனிவருடைய சிறப்பை சொல்றார். 24 தத்துவங்கள், இங்க இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் 24. புற உலகு மனிதனுடைய உடல் அமைப்பில் இருக்கக்கூடியது எல்லாம் சேர்த்து பஞ்சமகா பூத்தங்கள், அவற்றின் தன்மைகள் அல்லது குணங்களாகிய பஞ்ச தன்மாத்திரங்கள், உடலிலே பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் 20 5 4 20. அப்புறம் அந்தக்கரணமாகிய மனசினுடைய 4 அமைப்புகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 சேர்த்து பொதுவாகவும் மனம் சொல்லலாம். அதுல ஒன்று மனம், இன்னொன்று புத்தி, அப்புறம் சித்தம், அகங்காரம். இது 24 தத்துவங்கள். அப்ப இந்த புற உலகம், இந்த உடம்பும், இந்த உடம்பு மனசும் இதனால ஆகியிருக்கு. இதை அனுபவிக்கிறவன் உடையவனா இருக்கிறது யாருன்னா புருஷன். அந்த புருஷன்கிறது யாருன்னா ஜீவர்கள் தான். புருஷர்கள் பல. அப்ப எண்ணிறந்த ஜீவர்கள் இந்த உலகத்துல இருக்கு. இப்படி அடிப்படையா உலகத்தை பற்றி, அதனுடைய இருப்பை பற்றி சொல்லி வச்சதுதான் சாங்கிய யோகம். 24ன்னு ஒரு எண்ணிக்கையை கொடுத்து சொன்னதுனால சாங்கிய யோகம், சாங்கிய சாஸ்திரம் என்று அதுக்கு பேர். இப்படி சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியா புரிந்து கொள்ளணும். நமக்கு எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய சரியான அறிவு இருக்கணும். நியாயம், தர்க்க சாஸ்திரம், அது படிச்சாதான் சரியா புரிந்து கொள்ள முடியும். தர்க்க சாஸ்திரம் அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம பேசும் பொழுது, கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது 3 இது இருக்காங்கல்ல, வாதம், விதண்டை, ஜல்பம். வாதம்னா
நம்ம பேச்சு வழக்கில் வாதம் பண்ணுறதுன்னா ஆர்கியூ பண்ணுறதுங்கிறோம். அப்படி இல்லை. வாதம்னு சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம கேட்டுக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுல எனக்கு தெரியாதது இருக்குது, நான் சொல்கிறதுல உங்களுக்கு தெரியாத இருக்குது. அப்போ ஒரு கருத்து பரிமாற்றம் வந்து விடுகிறது. சரியான டிஸ்கஷன், அதான் வாதம். அதில் ரொம்ப அருமையாக அமைஞ்ச ஆன்மீக உரையாடல் குரு சிஷ்யர்களுக்கு நடுவில், அது சம்வாதம். நல்ல வாதம். பகவத்கீதை ஒரு சம்வாதம். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலே நிகழ்ந்த சம்வாதம். அப்புறம் விதண்டாவாதம். விதண்டாவாதம்னா என்னன்னா தெரியுமே, உண்மையை சொல்லணும், உண்மையை புரிஞ்சுக்கணும், நீ சொல்றது என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நான் சொல்றது சொல்லிட்டு இருப்பேன், தப்ப கூட சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். அது விதண்டாவாதம். ஜல்பம்னா தப்பாவும் பேசுவேன், உன்னைய மட்டம் தட்டுவேன், உன்னை இழுத்து பேசுவேன். நான் எனக்கு என்னுடைய திறமையை வச்சு எப்படி வேணாலும் பேசுவேன், உன்னைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கும், எதிரியை வீழ்த்துவது, அது ஜல்பம். இப்படி விதவிதமாக வாதம் புரியக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு நியாயம் சொல்லுகிறது. அப்புறம் பொருட்களை புரிந்து கொள்வதற்கு அளவைகள். இப்போ துணி இருக்குன்னா இது இப்போ நம்ம வந்து மீட்டர்னு அளக்க ஆரம்பிச்சிட்டோம். முந்தியெல்லாம் கஜம் முழம் அப்படிம்பாங்க. கஜக்கோல் முழம், எத்தனை முழம், 4 முழ வேஷ்டி, 8 முழ வேஷ்டி, அப்புறம் பெரிய புடவைகள் நம்ம இப்போ கட்டிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் 6 முழம், அப்படி சொல்லுவோம் அளக்கிறதுக்கு. அந்த முழத்தை வச்சு அளக்கிறது கஜம். 6 கஜம், முழம் இல்லை, 6 கஜம். 6 கஜம் 12 முழம், 6 கஜம், இப்படிலாம் இதெல்லாம் இப்படி அளக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கருத்துக்களை எப்படி அளப்பது, அதுக்கு அளவைகள் இருக்கு. அந்த கருத்து அளவை, அதாவது ஒரு பொருளை வந்து நிறுக்குனா நிறுத்தல் அளவைன்னு, அதை அந்த காலத்தில் வீசை, எத்தனை வீசைம்பாங்க, என்ன இப்போ வந்து கிலோ. அப்புறம் முகத்தல் அளவை, அரிசி போல அப்படி படி, அந்த பாத்திரத்தை வச்சு இப்படி அளக்கிறோம், முகந்து அளக்கிறோம், லிட்டர் படின்னு இப்போ சொல்கிறோம். அது அப்போல்லாம் வெறும் படி, மரக்கால் படி, வீசம்படி, அரைக்காப்படி, மாணிப்படி, இப்படிலாம், இதெல்லாம் முகத்தல் அளவை. அப்புறம் நிறுத்தல் அளவை, அதுதான் கிலோ வீசை. அப்புறம் மீட்டல் அளவை, அதுக்கு தான் இந்த சான், முழம், கஜம், அதெல்லாம். இன்னும் ஒரு அளவை இருக்கு. 4 வகையான அளவைகள் இருக்கு. இது புறப்பொருட்களை அளக்க. கருத்துக்களை அளக்கக்கூடிய அளவைகளுக்கு பேர், அதுக்கும் அளவை தான். என்னன்னா சம்ஸ்கிருதத்தில் பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். பிரமாணம். அறிவை எப்படி அளப்பது, அறியக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல, அது எப்படி அளப்பதுன்னு இந்த பிரமாணத்தை கொண்டு அறிவை அளக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் என்ன, இந்த உலகத்தில் பிறந்து விட்ட எல்லா உயிர்களுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு அளவை என்ன அப்படின்னா, வெளியில எந்த கருவியும் போக வேண்டாம், நம்மகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா நேரடியா கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 புலன்களாலும் அறிவது. அதுல முக்கியமா கண்ணை வச்சிருக்கோம். அதனால பிரத்யக்ஷ பிரமாணம், நேரடியா கண்ணுக்கு தெரிகிற வகையில். அப்ப கண்ணால், இந்திரியங்களால் உலகை அறிகின்றோம். கண் பிரமாணம். உலகம் அறியப்படுகிறது பிரமேயம். அப்படி அறியப்படுகிற அறிவு பிரமா. பிரமா, பிரமாணம், பிரமேயம். இது பிரத்யட்ச பிரமாணம். இப்போ உலகத்தில் நமக்கு எல்லாம் பார்க்க முடிகிறது. நட்சத்திரங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். கடவுளை பார்க்க முடியலையே. அப்போ கடவுளை பார்க்க முடியலன்னா எனக்கு இது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான் நாத்திகன். அவனுக்கு பிரத்யட்ச பிரமாணம் ஒன்று தான். இன்றைக்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல்நாட்டு விஞ்ஞானம் பிரத்யட்ச பிரமாணம் ஒன்றையே சொல்லுகிறது. எம்பீரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு ரொம்ப பெரிய இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டா ரொம்ப பெருசு போல நம்ம நினச்சிக்கிறோம். எம்பீரிக்கல் எவிடன்ஸ், நீ என்ன சொன்னாலும். இப்போ மஞ்சளுக்கு கேன்சரை குணப்படுத்துகிற தன்மை இருக்கு,
அப்படின்னு சொல்கிறோம். எங்கே டேட்டா, எங்கே, எந்த லேபில் நீ அதை நிரூபித்த? நீ நிரூபிக்கலைன்னா நாங்கள் நிரூபித்து நாங்கள் பேட்டன்ட் வாங்கிடுவோம். அப்படித்தான் நிறைய இதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் சர்வசாதாரணமான அறிவாக அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எங்கே எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் இவன் திருடிட்டு போய் நம்ம கையிலையும் இல்லை. இன்றைக்கி அவன் அதை நிரூபித்து பேரை வாங்கிக்கிறான். அப்போது நிரூபணம் வேணும், அதுதான் பிரத்யட்ச பிரமாணம். அப்புறம் ஆனால் எல்லாத்தையும் அப்படி பிரத்யட்சமாக காட்ட முடியாது. மனசை கொண்டு அனுமானிக்க வேண்டும் சில விஷயங்களை. இதெல்லாம் நியாயசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த அனுமானிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவன் குண்டா இருக்கான், ஆனால் சாப்பிட்றதே இல்லை. அவன் சாப்பிட்றதே யாருமே பார்க்கல. அவன் பகலில் சாப்பிட்டு யாருமே பார்த்ததில்லை, ஆனால் மேனி வாடாமல் கொழு கொழுன்னு இருக்கான். அவன் என்ன அர்த்தம்? பார்க்காத போது சாப்பிட்றான்னு அர்த்தம். அப்போ நம்ம பார்க்கல, ஆனால் ஊகிக்கிறோம். எப்படி அப்புறம் வாடாமல் இருக்கும் உடம்பு? உடம்பு மெலியவே இல்லை, தள தளன்னு குண்டா இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்காத போது சாப்பிட்றான்னு அர்த்தம். இப்படி ஊகிக்கணும். ஊகம் அல்லது அனுமானம் ஒரு அறிவு முறை. நாம பல நேரங்களில் பல விஷயங்களை இப்படித்தான் ஊகிக்க வேண்டி இருக்கு. இந்த பிரபஞ்சம் ரொம்ப ஒழுங்காக இயங்குகிறது, இவ்வளவு முறையாக எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா இதை இயக்குகிற யாரோ ஒருவன் எங்கேயோ இருக்கணும். ஊகம். கடவுளை இப்படி அனுமானிக்கிறோம். நீ இப்படியெல்லாம் அனுமானிச்சு சிரமப்பட வேண்டாம், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வேதம் கடவுளை பற்றி சொல்லுகிறது, ஆத்மாவை பற்றி சொல்லுகிறது, பரம்பொருளை பற்றி சொல்லுகிறது. அந்த வேதம் நமக்கு சப்த பிரமாணம். சப்தம்னா ஓசை, ஒலி, அதில் உள்ள வார்த்தைகள், அந்த சூத்திரங்கள், அந்த மந்திரங்கள் அந்த உண்மையை சொல்லுகின்றன. அது சப்த பிரமாணம். அதனால இதெல்லாம் பிரமாணங்கள், அறிவதற்கான கருவிகள். இப்படியெல்லாம் அறியணும்னு சொல்லி கொடுக்கிறது நியாயசாஸ்திரம். அறிந்து கொண்டதை எப்படி சரியா சொல்லணும், எழுதணும் என்று சொல்லி கொடுக்கிறது வைசேஷிகம். நியாயம் வைசேஷிகம். யோக சாஸ்திரம் இப்படி அறிகிற மனசை தியானத்தில் எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு அஷ்டாங்க யோகம், பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள் சொல்லித்தருது. பூர்வ மீமாம்சா கடவுளை பற்றி சாங்கிய யோகத்தில் சொல்லலை, பதஞ்சலி யோகத்திலையும் பர்டிகுலராக தெளிவாக சொல்லலை, பூர்வ மீமாம்சையிலையும் கடவுளை பற்றி சொல்லலை. வேதத்தினுடைய முதல் பகுதியிலே யாக யஜ்ஞங்கள் கர்மங்கள் செய்தால் இன்னென்ன ஹோமம் பண்ணினா இன்னென்ன பலன் வேணும், வாழ்க்கையில் உனக்கு என்ன பலன் வேணுமோ அதுக்கு இந்தந்த கர்மங்களை செய், அதுக்கு உனக்கு பலன் கிடைக்கும், கடவுளுக்கு என்ன அவசியம் என்று சொல்லுகிறது. வேதத்தை ஒத்துக்கொள்கின்றன, வேதத்தை ஏற்கின்றன, வேதத்தை விளக்குகின்றன, ஆனால் கடவுளை ஏற்றுக்கொள்ளலை. அதனால இதை நம்ம ஆஸ்திகம்னு தான் சொல்கிறோம். வேதத்தை ஏற்றுக்கொண்டதால் ஆஸ்திகம், கடவுள் இல்லை அல்லது கடவுளை பற்றி கவலைப்படலைங்கிறதுனால நிரீஸ்வரவாதம்னு சொல்லிடும். கடைசியா வேதாந்தம் அல்லது உத்தர மீமாம்சா, மீமாம்சான பூஜ்ய விசாரம், உயர்ந்த விஷயங்களை ஆராய்வது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பூர்வ மீமாம்சா, கர்ம மீமாம்சா, இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மனிதன் தர்ம நெறிப்படி வாழணுங்கிறத சொல்லியிருக்கு. கடவுள் இல்லைன்னு உடனே தர்மத்துக்கும் அவசியம் இல்லைன்னு சொல்லலை. பூர்வ மீமாம்சால வாழ்க்கை முறையாக ஒழுங்காக தூயதாக இருக்கணும். அவர்களும் ரிஷிகள் தான், அப்படி ஒரு நியமமான வாழ்க்கை. இனி உத்தர மீமாம்சத்துல தான் கடவுளை பற்றின ஆராய்ச்சியும், கடைசியில் அது நீயே என்று முடிக்கக்கூடியதாக வேதாந்தம் அங்கு வருகின்றது. இது ஆறும் தான் 6 தரிசனங்கள். இது 6ஐயும் படிக்கணும் ஒருத்தர். 64 கலைகளில் இது வருது.
4 வேதங்கள், 4 உபவேதங்கள், 6 தரிசனங்கள். அப்புறம் வேத அங்க ஞானம், வேதாங்க ஞானம். அது என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய மந்திரத்தினுடைய அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த லிபி பாஷா ஞானம் அதெல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு பாருங்க. வேதாங்கங்கள் 6 வேதாங்கங்கள். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்படிங்கிறார். நமக்கு இதை பற்றி படித்து விஷயங்களை சேகரித்து நினைவில் வச்சிருந்து எடுத்து சொல்லவும், அதை கேட்கவும், தூங்காமல் முழித்து கேட்கவும் புரிஞ்சிக்கவும் அதே கஷ்டமாக இருக்குது. இதை அவங்க படிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன இருக்குது 6ல் அப்படின்னா, சிக்ஷா, சிக்ஷான ஒலியியல், சீக்ஷா அப்படிம்பாங்க, ஒலியியல். ஒரு சப்தம் எப்படி உருவாகிறது, அதை எவ்வளவு நீட்டி சொல்லணுமா குறுக்கி சொல்லணுமா, அந்த சப்தத்தின் தன்மை என்ன, அதை நீட்டணுமா, அதாவது குறிலா நெடிலா, அதுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். சம்ஸ்கிருதத்தில் த த த த இந்த பலம் கொடுக்குறோம் இல்லையா, பலம். அப்புறம் சமம் சந்தானம், எப்படி சேர்க்கணும், எப்படி பிரிக்கணும், வாக்கியத்தில் அது எப்படி இருக்கும், அந்த ஓசை, இதெல்லாம் படிக்கணும் சிக்ஷால. சிக்ஷா சாஸ்திரம் கத்தாதான் வேதம் புரியும், அதை கற்றுக்கணும். அப்புறம் வியாக்கரணம், வியாக்கரணம்னா இலக்கணம், அதுதான் எல்லாம் விளக்கண்ணம் தான். வியாக்கரணம் இல்லது விளக்கரணன்றாங்க. விளக்கண்ண மாதிரி இப்படி கஷ்டமாக இருக்குன்னு மாணவ பருவத்தில் சொல்கிறது வியாக்கரணம். இது சொற்கள், சொற்கள் அவை எப்படி வடிவெடுக்கின்றன, அந்த சொற்களின் வடிவத்தை வச்சு அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன பொருள்னு அடுத்ததில் வரும். நிருக்தம், நிருக்தம்னு சொன்ன சொற்பொருளியல். வியாக்கரணம்னா சொற்கள் வாக்கிய அமைப்பு எப்படின்னு சொல்லுகிறது. ஒலி அமைப்பு, வாக்கிய அமைப்பு, அப்புறம் சொற்பொருள் வரலாறு, அதான் நிருக்தம். அப்புறம் சந்தஸ், அந்த சொற்களை எப்படி அடுக்கி கோர்த்து கவிதையாக எழுதுவது. அதில் எத்தனையோ யாப்பிலக்கணம்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, சந்தம், அசை, சீர், தலை, தொடை, அப்புறம் அதெல்லாம் என்ன வகையான வெண்பா தமிழில் சொல்கிறேன் நான். இப்போது சம்ஸ்கிருத இலக்கணத்தில் நமக்கு அவ்வளவும் தெரியாது, விருத்தங்கள்லாம் அதில் சொல்கிறாங்க. மீட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இன்னும் இதுக்குள்ளே இன்னும் நிறைய வகைகள், இதெல்லாம் படிக்கக்கூடியது. இது சந்தஸ். அப்புறம் ஜோதிஷம். முந்தி எல்லாருக்கும் ஜோதிஷம் தெரிஞ்சிருக்குமா, அறிஞர்னா ஜோதிஷம் தெரிஞ்சிருக்கணும். பழைப்புக்காக ஜோசியம் சொல்றது மட்டும் இல்லை. அப்ப ஜோசியம் ஏன் தெரியணும் அப்படின்னா, கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த கர்மங்கள் வேதம் சொல்லியிருக்கக்கூடிய யாகங்களை செஞ்சாதான் முழு பலன் கிடைக்கும். அதனால இந்த ஹோமங்கள் யாகங்கள் நடத்துவதற்கான சரியான காலத்தை தீர்மானிக்கணும். அதுக்கு ஜோதிஷம். அந்த வேத விஞ்ஞானமாகிய ஜோதிஷத்தினுடைய பெரும்பகுதி வானசாஸ்திரமாகவும் இருக்கு. கோள்களுடைய நிலைகளெல்லாம் சொல்றதுக்காக அவ்வளவு தூரம் அதில் அஸ்ட்ரானமி இருக்கு. வெறும் அஸ்ட்ராலஜி இல்லை, அஸ்ட்ரானமி இருக்கு. அப்புறம் அந்த பூஜைக்கானது சொல்றது மட்டும் இல்லாமல் தனி மனிதன் வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் எப்படி பின் வருவதை முன் சொல்லுகின்றன. இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கு. அதில் தான் அந்த சகுனம் பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதாவது பறவை ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம தீர்மானிக்கும் போது ஏதாவது பறவை பறக்கிறதுனா அது என்ன பறவை பறக்குதோ அதுக்கேற்ப இது நடக்குமா நடக்காதா, காலந்தாழ்த்தி நடக்குமா, அதெல்லாம் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்பொழுது நிமித்தங்கள்லாம், இது பூக்க என்ன வருது, யார் ஆள் வரா, அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. இதை மாதிரி எல்லாம் இருக்கான். இதெல்லாம் ஜோதிஷத்துக்குள்ள அடக்கம். அப்புறம்
கல்பம். கல்பம்னா ஹோமம் எப்படி பண்ணணும். ஹோமம் எப்படி பண்ணணும்னா முதல்ல ஹோமக்கு ஒரு யாகசாலை கட்டணும், பெரிய யாகசாலை. அது எவ்வளோ இருக்கணும், அதுக்கு அளவுகள்லாம் இருக்குது. எங்கே வந்து அந்த ஹோம குண்டத்தை அமைக்கணும், அதை வேதின்னு சொல்லுவாங்க, யஜ்ஞ வேதி. யஜ்ஞ வேதிகளை எப்படி அமைக்கணும், யஜ்ஞ சாலைகள் மொத்தமாக இருக்கிறக்கு அந்த பெரிய சாலை எப்படி இருக்கணும், அதில் பார்வையாளர்கள் பக்தர்கள் எங்கே உட்காந்துக்கணும், யாகத்தை நடத்தக்கூடிய எஜமானர் முக்கிய விருந்தினர்கள் எங்கே இருக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கான். அந்த யாக குண்டம் இருக்கே, ஹோம குண்டம், அதுக்கு அளவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இது மாதிரியான விளக்கங்கள். இதை சொல்லும் பொழுது இதுலேயும் நிறைய கணக்கு, அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி எல்லாம் வந்துடுது. இது வந்து கல்பத்தில் வருது. அதுலேயே சுல்பசூத்திரம்னு ஒரு பகுதி இருக்கு. கல்ப சூத்திரங்கள்ல சுல்பசூத்திரம். அந்த சுல்பசூத்திரத்திலேருந்து தான் கட்டடக்கலையே வந்திருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்போ வருதா ஒன்றுனா வருதா 64 கலைகள்ங்கும் போது. அப்புறம் தந்திரம், புராணம், இதிகாசம், ஸ்மிருதிகள். தந்திரம் அப்படின்னா ஆகமங்கள். இந்த யாக யஜ்ஞ வழிபாடுகள்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக யாகங்கள் மூலம் இறை வழிபாடு செய்வது கொஞ்சம் அருகி போய் ஆலயங்கள் அமைத்து வழிபடுவது வருது. அந்த ஆலய அமைப்பு எப்படி இருக்கணும், ஆலயத்தை எப்படி கட்டணும், தெய்வ வடிவத்தை எப்படி நிர்மாணிக்கணும், விக்கிரகத்தை அது 8 பொருட்களை கொண்டு செய்யலாமா. வெறும் கல் விக்கிரகம் மட்டும் இல்லை, கல், மரம், பஞ்சலோகம், அப்படி 8 விஷயங்களை கொண்டு பண்ணலாமா. எப்படி இந்த சிற்பங்கள் வடிப்பது எப்படி, கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும், மற்ற மண்டபங்கள்லாம் எப்படி, அர்த்த மண்டபம், மற்ற மண்டபங்கள், வாத்திய மண்டபம், அப்படி எல்லாம் கோயில் கட்டுமான அமைப்பு எப்படி இருக்கணும், விழாக்கள்லாம் எப்படி நடத்தணும், பூஜை எப்படி நடத்தணும், என்னென்ன கிரியைகள் இதில் பண்ணணும், இவ்வளவு சொல்லியிருக்கக்கூடியது ஆகமங்கள்ல. அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் புராணம், வேதங்களில் சொன்ன அரிய தத்துவங்களை அந்த வேதத்தை படிக்க முடியாதவர்களுக்கும் எப்படியாவது கொடுத்துடணும்னு நம்ம பெரியவர்கள் நினைச்சாங்க. வேதத்தை எல்லாரும் படிக்க விடலைங்கிறதான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு குறையா சொல்லிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், கம்ப்யூட்டர்ல இப்போ ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட ஒரு மினிமம் மவுஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படி ஒரு அடிப்படையெல்லாம் சொல்லித்தரோம். ஆனால் அதுக்கு எழுதின அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்கிறது புரியுறதா? இப்போ நாம் வந்து ஏடிஎம்லேயே எடுக்கிறோம், நம்ம ஒரு பின்னை கொடுத்து அந்த அட்டையை சொறி பின்னை கொடுத்து பணம் வருது. இது சும்மா அப்படி வந்துடுமா? அதுக்கு ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதி அதில் ஃபீட் பண்ணினாதான் அது செய்யுது. அந்த ப்ரோக்ராம் எழுதுறது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே? அது மாதிரி தான் வேதத்தை படிக்கிறது. அது சரி, அது ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கோங்க. அப்போ புராணங்கள்ல வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தத்துவ உண்மைகள், வாழ்க்கை நெறிகள் மக்களுக்கு சேரணும்னு சொல்லி பொதுமக்களுடைய இயல்புக்கேற்ப எளிமைப்படுத்தி கதைகளாக சொல்லி இருப்பது புராணம். விஷயம் தத்துவம்தான், ஆனா சொல்வதற்கு எடுத்துக்கொண்ட ஊடகம் கதை, கற்பனை கதை. அப்படி சொல்லும் பொழுதே பூகோளம், மன்னர் பரம்பரைகள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். புராணம்ங்கிறது சாதாரணம் இல்லை, அதுவே அறிவு களஞ்சியமாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்புறம் இத்திஹாசம். புராணம்ங்கிறது கற்பனை நிகழ்ச்சிகள், இத்திஹாசம்ங்கிறது மாபெரும் 2 அவதார புருஷர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சி. உண்மையிலே அப்படி வாழ்ந்தாங்க ராமர், கிருஷ்ணர். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாகிய ராமாயண மகாபாரதம் தான் இத்திஹாசம். இப்படி நடந்தது, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் அப்படின்னா வேதம் வந்து ஸ்ருதி, கேட்கப்பட்டது. 2 வகையில் அது ஸ்ருதி, கேட்கப்பட்டது. ஏன் அப்படின்னா வான மண்டலத்திலே ஒலி அலைகளாக உலாவிக் கொண்டிருக்க அந்த மந்திரங்கள் எல்லாம் இதை தியானிக்கிற ரிஷிகள் தங்களுடைய அகச்செவியால் அவற்றை கேட்டு
ஈர்த்து அப்படியே நமக்கு கொடுத்தார்கள். அதான் வேத மந்திரங்கள். அப்ப ரிஷிகள் கேட்டவை, அதனால ஸ்ருதி. இன்னொன்று, அப்படி கேட்ட அந்த மந்திரங்களை எழுதி வைக்கல, தன்னுடைய தூய அறிவிலே பதித்து கொண்டு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களும் அப்படியே பதித்து கொண்டு சொல்லிக் கொடுத்தார்கள் தன் சீடர்களுக்கு. இப்படியே குரு சிஷ்ய பரம்பரையாக, கர்ண பரம்பரையாக குருவால் ஓதப்பட்டு சீடனால் கேட்கப்பட்டு வந்ததுனால ஸ்ருதி. சில சமயங்களில் இந்த மந்திரங்களெல்லாம் அப்படி ஒளி வடிவாக தியானத்தில் தரிசிக்கிறார்கள். அதையும் மந்திரங்களாக வேதத்தில் வைத்திருக்கிறார்கள். அதனால மந்திரங்களை தரிசித்ததுனால ரிஷிகளுக்கு பேர் மந்திர திரஷ்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆயக்கலைகள் 64 வருது. இந்த வேதத்தில் மனிதன் வாழக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறநெறி ஒழுக்கங்கள் அதை சொல்லி இருக்கிற நூல்களுக்கு பேர் தர்மசாஸ்திரங்கள். அவைகளுக்கு இன்னொரு பேர் ஸ்மிருதி. வேதத்தில் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டு நினைவில் இருத்தி நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றபடி எழுதி வைத்தவை ஸ்மிருதி. அதில் இந்த மனுஸ்மிருதின்னு ஒன்று பாடாப்படுறது பாவம். ஆமாம், அதில் நிறைய இடைச்செருகல்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அவங்க போட்டுடுறாங்க. சரி, அந்த விவகாரத்துக்குள்ளே இறங்க வேண்டாம். எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்குது, இது மட்டும் இல்லை. 20 ஸ்மிருதிகள் உண்டா, அதில் இன்னைக்கு 4-5 ஸ்மிருதிகள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி ரொம்ப அருமையாக இருக்குது. எம்ஏ சம்ஸ்கிருதம் படித்த போது அதில் யாக்ஞவல்கிய ஸ்மிருதியிலேருந்து ஒரு பகுதி எடுத்து எங்களுக்கு போட்டிருந்தாங்க. அதில் என்ன எப்படி போட்டிருக்குங்கிறீங்க, கடன் வாங்கினா எப்படியெல்லாம் திருப்பி கொடுக்கணும், கொடுக்காட்டா என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், இப்படியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடைமுறை நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி இதை தெரிஞ்சுக்கணும் ஸ்மிருதி. அப்போ தந்திரம் அல்லது ஆகமம், புராணம், இதிகாசம், தர்மசாஸ்திரம் இதை தெரிஞ்சிருக்கணும். இது போக இதே வேதத்தின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கற்பனை, கவி நயம், கலனம் அப்படிங்கிற அந்த கற்பனை வளத்தினால் உருவாக்கப்பட்ட காவியங்கள், நாடகங்கள், அவற்றுக்குரிய அலங்கார சாஸ்திரங்கள். அலங்கார சாஸ்திரம்னா எப்படி எப்படி அணிகள் இருக்கின்றன, செய்யுள்ள அழகுபடுத்துவது, நம்ம உடம்ப நகை போட்டுக்கிறது மாதிரி செய்யுள்ள அழகுபடுத்துவது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ 22 சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது நூலறிவு ஆச்சா. இப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் 4 அறிவுகள். இராணுவ அறிவு இருக்கு. அடுத்த 4 அறிவுகள் என்ன? இராணுவம், ரத, கஜ, துரக, பதாதி. கிருஷ்ணருக்கு 64 கலைகள் டக்கு டக்குன்னு அப்படியே வந்துதான். அவையே வந்து என்னை படிச்சுக்கோன்னு கேட்டுட்டு போச்சான். கிருஷ்ணரே அவ்வளோ வேகமாக ரத்தம் ஓட்டுறது எல்லாமே இந்த 4 அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நாம் அர்ஜுனனை சிறப்பாக சொல்கிறோம்ல. திரௌபதி சுவயம்வரத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், எப்படி ஜெயிக்கிறான்? மேலே ஒரு மச்சங்கிற ஒரு சின்ன மச்சம் தொங்கி கொண்டிருக்கு, கீழே ஒரு பெரிய குழியில் ஜலம் இருக்குது. அந்த ஜலத்தில் அந்த மச்சத்தினுடைய நிழல் விழுகிறது. இங்கே ஜலத்தை பார்த்து கொண்டே அங்கே மச்சத்தை நோக்கி அம்பு எய்து அதை வீழ்த்தணும். இதையே இன்னும் கஷ்டமாக்கி ஒன்று, அந்த அந்த மச்சத்துக்கு கீழே ஒரு மெல்லிசான திரையை போட்டுருவாங்களாம். நேரடியாக தெரிஞ்ச அது கூட பளிச்சுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த திரை வழியாக எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான். புரியுறதா? ரொம்ப மெல்லிசா. அப்போ மஸ்லின் துணின்னு ரொம்ப மெல்லிசாலாம் இருக்கும்ல, அந்த மெல்லிய சல்லா துணியை போட்டு ஒரு திரை கட்டிட்டா, அப்போ மேலே மச்சம் இருக்குது, அதுக்கு கீழே அந்த சல்லா துணியாலான திரை இருக்குது, தரையில் இந்த குழியில் தண்ணி இருக்குது. இதில் தெரியக்கூடிய அந்த மீனுடைய எடுத்துக்கொண்டு இதை அம்பு எய்தி துணியை கிழித்து கொண்டு அந்த அந்த மச்சத்தை வீழ்த்தணும். அப்படி செய்திருக்கிறார் கிருஷ்ணர். அப்படி செய்து ஒரு ராஜகுமாரியை அவர் மனம் புரிந்திருக்கிறார். இது தெரியுமா? அப்போ எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஏன்னா புல்லாங்குழல் ஊதினதையும் அவங்க கோபிகளோட ஆடினது தான் சொல்கிறாங்க. சரி,
உலகத்திலேயே அந்த காலத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் 6 பேர் தான் கதாயுதத்தில் வல்லவர்களாம். துரியோதனன், பீமன், ஜராசந்தன், கீச்சகன், பலராமர், கிருஷ்ணன். 6 பேர் பெஸ்டா கதாயுதத்தில். இப்படி எல்லாத்துலேயும் அவர் வல்லவர். சரி, அப்போ இராணுவத்தில் 4 கலைகள்: ரத, கஜ, துரக, பத. பதம்னா காலாட்படை, துரகம்னா குதிரைப்படை, கஜம்னா யானைப்படை, ரதம்னா குதிரைப்படை, தேர்ப்படை. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி செய்யணும்னு, எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம். அப்புறம் தொழில் பயிற்சிகள் அதில் நிறைய இருக்குது. அதில் சாமுத்ரிகா லட்சணம், சாமுத்ரிகா லட்சண ஞானம். அது என்ன அப்படின்னா, அங்க அடையாளங்களை கொண்டு வாழ்வின் ரகசியங்களை சொல்லுவது. அப்படி சொல்லுவாங்க. அதான் நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அது இருந்திருக்கு. ஒரு 300 வருஷம் முன்னாடி வரையிலும். எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி, தாய்மானவர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. அவர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பார். அவர் வந்துட்டு போனப்புறம் ஒருத்தர் வரார், சாமுத்ரிகா லட்சணம் தெரிஞ்சவர். அந்த கால் தடம் படிஞ்சதை பார்த்துட்டு, இங்கே யாரோ ஒரு பெரிய மகான் வந்துட்டு போயிருக்கிறார், யார் வந்தான்னு விசாரிக்கிறார். அவங்க என்னன்னு தெரியல, யாருக்கு என்னன்னு புரியல. என்னன்னு பார்த்தா தாய்மானவர் அங்கே வந்துட்டு போயிருக்கிறார். அவர் பாதம் அழுத்தி பதிஞ்சிருக்கான் அந்த மணலில். அதில் சில ரேகைகள் அந்த மணலில் விழுந்திருக்கான். அதை இவர் ஸ்டடி பண்ணிட்டார். கிருஷ்ணனுடைய பாதத்தில் பதுமரேகை என்னென்னமாலாம் இருந்ததுலாம் சொல்லுவாங்க. அந்த பாதத்தையே படமாக வரைஞ்சு கூட காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு இருக்கு. அப்புறம் மல்ல வித்யா, உடற்பயிற்சி, மல்யுத்தம் புரிவது, உடலை நல்லா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி உடம்பை வலிமையாக வச்சுக்கிறது. அப்புறம் சூத்தம் அல்லது சூப்பம் அப்படின்னா சமையல் கலை. அதில் எந்த சூப்புங்கிறது வந்திருக்கோ என்னமோ தெரியல. அப்புறம் காருடகம், காருடகம்னா விஷ சிகிச்சை. கருடன் பாம்புக்கு எதிரி இல்லை, அதனால் பாம்பு கடி, வேறு தேளுக்கடி, இந்த மாதிரி பூரான், இந்த மாதிரி ஏதாவது விஷக்கடிகள் இருந்தால் அதுக்கு சிகிச்சை பண்ணணும். அது காருடக வித்யா. அப்புறம் ஷில்பம், சிலை வடித்தல், சித்திரம், ஓவியம். அப்புறம் வாத்திய தேர்ச்சி, ஊதுவன, புல்லாங்குழல், நாதஸ்வரம் முதலியன. அடித்து இசைக்கப்படுவது, தோலாலான மிருதங்கம் முதலான வாத்தியங்கள். மீட்டப்படுவன, வீணை, யாழ், நரம்பு அல்லது கம்பிகளால் ஆனவை. தட்டப்படுவன, உலோகத்தாலான தாள. தட்டப்படுவனங்கிறது இப்படி அடிக்கிறது, தாளம். ஜால்ரா மட்டும் இல்லை, இந்த இப்போ முக்கோணத்தில் இருக்கும், அதில் இப்படி அடிக்கிறது, அதெல்லாம். தோல் கருவியெல்லாம் அது ஒரு வகை, இது ஒரு வகை. இப்படி எல்லாம் இருக்கான் பாருங்க. இப்படி 4 வகையாக பிரித்து இதெல்லாம் சங்கீத கலைகள். அப்புறம் சங்கீத கலைகள் இன்னொரு பிரிவு வாய்ப்பாட்டு, நிறுத்தம், நடனம். இதெல்லாம் கலைகளில் முடிஞ்சுது. அப்புறம் பாருங்க, பிறரை ஏமாற்றக்கூடிய கலைகள் என்ன அப்படின்னா இந்திரஜாலம், மாயாஜாலம். அப்படின்னா என்ன? இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுவது மாயாஜாலம். சூதாட்டம், அதுவும் ஏமாற்ற வேலை தான். திருட்டு, இது எப்படி இருக்கு? திருட்டு களவும் கற்று வராங்கிற மாதிரி அது ஒரு கலை. கண்ணம் வீட்டை தொலை போட்டு தொழையணும், அதெல்லாம் மாதிரி திருட்டுக்கலை. அப்புறம் அதிருஷ்யத்துவம்னு கண்கட்டு வித்தை, திடீர்னு அவங்களுக்கு பார்க்க முடியாமடி பண்ணிடுறதான் கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிறரை ஏமாற்றுவது. இந்திரஜாலம், சூதாட்டம், திருட்டு, கண்கட்டு வித்தை. அப்புறம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உலோகங்களை பற்றின கலைகள் இருக்கு. தாத்து பரீட்சை, பூமியின் அடியில் உள்ள கனிம வளங்களை ஆராய்வது. ரத்ன பரீட்சை, வெறும் கனிம வளம் இல்லை, அந்த கற்கள், ஜெம்ஸ், ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், நவரத்னங்கள், ரத்ன கற்களை பற்றி அறிவது. அப்புறம் ரசவாதம், ரசவாதம்னு சொன்ன இரும்பு, தாமிரம் போன்ற லோகங்களை வெள்ளி, தங்கம் ஆகிய உயர்ந்த லோகங்களாக மாற்றுவது. இது இப்படியெல்லாம் இது ஒரு
பூமிக்கு அடியில் உள்ளவற்றை லோகங்களை பற்றின கலை. அப்புறம் அபிச்சார வித்தைகள், வசியம் பண்ணுவது, அதாவது பிறர் மனதை பறிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. வசியம் பண்ணுவதுன்னு வசிய சாஸ்திரம்னா பிறர் மனதை வசியம் செய்து தன் விருப்பப்படி அவர்களே நடக்க வைத்தல், சுதந்திரம் இல்லாமல் இவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆட வைக்கிறது. என்னமோ வசியம் பண்ணிட்டா அப்படிம்பாங்க. மாமியாருக்கு சொல்லிடுவா மருமகளை, என் மகனை வசியம் பண்ணிட்டா அப்படின்னு. அப்புறம் ஆக்கர்ஷணம். ஆக்கர்ஷணம்னா ஈர்ப்பதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது எப்படின்னா இது புதுசாக இருக்குது. அதாவது பிறர் உடலில் புகுந்து விட்ட பேய் பிசாசு போன்ற ஆவிகளை ஈர்த்து வெளியில் எறியறது, அது ஒரு இது. அப்புறம் வித்வேஷணம். வித்வேஷணம்னா நண்பர்களை எதிரிகள் ஆக்குவது, துவேஷம் கொள்ள செய்வது. அப்புறம் உச்சாடனம். உச்சாடனம்னா மந்திரம் சொல்லி பூத்தம் முதலியவற்றை பிறர் மீது ஏவுவது. அப்புறம் மாரணம், உயிருக்கே ஆபத்து விளைவிப்பது. இதெல்லாம் இந்த அபிச்சாரங்கள் கீழானது. இதில் ஒன்றே ஒன்று நல்லது இருக்குது, சாந்தி, மனசுக்கு அமைதியை கொண்டு வருவது. அதுவும் இருக்கான். அமைதி இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அது ஏதோ இது இந்த மென்டல் இதெல்லாம் சரி பண்ணுற சைக்கியாட்ரியை தான் அப்படி சாந்தின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதர்வண வேதத்தில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்தம்பன வித்தைகள், அதாவது தியானம் பண்ணும் பொழுது கடவுளை அறியறதுக்கு முன்னால் பல சக்திகள்லாம் வரும். அங்கேயே நின்றுட்டா அதெல்லாம் அந்த யோக சித்திகள், அதில் உள்ள கலைகள் 7 கலைகள் என்னென்ன அப்படின்னா, கதிஸ்தம்பம், பிரத்யாருடைய நடையை முடக்குவது, நடக்கிறவங்கள நடக்க விடாமல் பண்ணிடுறதான். இவன் இங்கேருந்து நினைப்பான், பார்ப்பான், அவன் நின்றுடுவான். ஜலஸ்தம்பம், அடுத்தவனை தான் பண்ணுங்கிறதுல தனக்கு அவுட் பண்ணிக்கலாம். விருஷ்டி ஸ்தம்பம்னா மழை பெய்வதை நிறுத்துவது. ஜலஸ்தம்பம்னா நீரின் மேல் நிற்பது, நடப்பது. அக்னி ஸ்தம்பம்னா நெருப்பு தன்னை சுடாதபடி நெருப்பை தடை செய்து வைப்பது. ஆயுத ஸ்தம்பம்னா பிரத்யாருடைய ஆயுதங்கள் தன்னை தாக்காதபடி அதை நிறுத்தி வச்சிடுறது. வாக் ஸ்தம்பம்னா பேச விடாமல் முடக்கி விடுவது. ரேத்த ஸ்தம்பம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, பெண்ணுடன் உறவு கொள்ளும் போது இந்திரியம் நழுவாது தடை செய்தல் அப்படின்னு ஒரு யோகத்தில் அது ஒரு கலை இருக்கான். இதுதான் 64 கலைகள், ஆயக்கலைகள் 64 அப்படின்னு. இந்த 64 கலைகளை இப்படி சொல்லியிருக்கிறவர் யார் அப்படின்னா பாஸ்கரராயர்னு ஒரு மகான். அவர் 14ஆம் நூற்றாண்டிலே எப்பயோ வாழ்ந்தார். அவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அவர் இந்த 64 கலைகளை இப்படி விளக்குகிறார். அதில் இந்த சதுர்சக்தி கலாமயிக்கு சொல்லும்போது இந்த 64 கலைகளை அவர் குறிப்பிடுகிறார். அது போக, அதாவது இவர் சொன்ன இந்த 64 அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி வேறு சில கலை விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னு அதையும் பார்த்துருவோம். புராணங்களில் கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் விளக்குவது ஒரு தத்துவத்தை, கற்பனை கதைகள். ஆனால் அது சொல்ல வருகிற விஷயம் உண்மை. இப்போ ஒரு நாவல் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நாவல் உண்மை இல்லை, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தானே நாவலில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி புராணங்கள். அதனால் புராணம்னா மட்டும்னு நினைக்க வேண்டாம். புராணத்தை எழுதினவளும் வியாசர் தான். மகா புராணங்கள் 18 எழுதியிருக்கிறார். இன்னொரு உப புராணங்கள் 18 இருக்குது, அதை எழுதினவர்களும் ரிஷிகள் தான். அவர்களும் வேதங்களை அறிந்தவர்கள் தான். அதனால் வேதத்தில் சொல்லியிருக்கிற தர்மத்தையும் தத்துவத்தையும் தான் புராணங்களில் விளக்கி இருக்கிறார்கள். கற்பனை கதைகள் மூலமாக அந்த கதையை சொல்லும் பொழுதே ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துடுது. அதான் அதனுடைய சிறப்பு. சரி, இப்போ இவர் சொன்னது தவிர இதில் பல இதுகளை விட்டுட்டு இன்னும் பல இது புதுசாக தேய்ச்சி சொல்கிறாங்க. அப்படி ஒரு 30 இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் வச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? நமக்கு இந்த 64 கலைகளை ஒரு லிஸ்ட்டு போட்டு பட்டியலிட்டு சொல்லுவதற்கே நேரம் பத்தலை. அவங்க எப்படி தான் படித்தாங்களோ நம்முடைய முன்னோர்களெல்லாம். அந்த 64 கலைகள் மயமாக இருக்கிறாள் அம்பாள். அவளை வணங்குகிற பக்தர்களுக்கு அவரவருடைய என்ன பக்குவத்துக்கு தங்களை கொண்டு வந்திருக்கிறார்களோ அதற்கேற்ப இந்த கலைகளில் தேவையானவற்றை கொடுப்பாள்
அதில் சந்தேகமே கிடையாது. இவ்வளவு கலை இன்னைக்கு இல்லையே அப்படின்னா அழிஞ்சு போயிடலை, மறைஞ்சு இருக்கு. தகுதியானவர்கள் வரும்போது அது மீண்டும் வெளிப்படும். அதே மாதிரி அன்றைக்கு இல்லாத கலைகள் இன்றைக்கு எத்தனையோ புதிய கலைகள் வந்திருக்கின்றன, அதுவும் இருக்கு. சுவாமி சித்மானந்த மகாராஜ் சொல்லுவார், உதாரணமா சாமி மனசுல அது ரொம்ப பட்டிருக்கு. இப்போ முப்படைகள்னு இப்ப சொல்றோம், தரை, நீர், கடற்படை, வான்படை. இந்த முப்படைகளில் வான்படையில் இந்த விமானங்கள்லாம் சில சாகசங்கள்லாம் செஞ்சு காமிக்கும் பாருங்க. ஒன்று போல போகும், அப்படியே புரண்டு வடிவத்தை மாற்றி என்னெல்லாமோ பண்ணும் இல்லையா. அதே ஒரு கலையாச்சே. அவரவர் வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் எப்படி தான் கம்யூனிகேட் பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களோ, அது ஒரு கலை. இது மிந்தி இல்லையே இப்போ இருக்கே அப்படிங்கிறாங்க சாமி. அந்த மாதிரி பல பல புதிய கலைகளும் வந்திருக்கின்றன, பழைய கலைகளும் மறைந்திருக்கின்றன, சில இன்னும் தொடர்ந்து இருக்கின்றன. அந்த கலைகள் அனைத்தையும், ஆய கலைகள் 64 ஏய உணர்த்துவாள் அம்மை, அன்னை சரஸ்வதி தேவி, அன்னை பராசக்தி. அன்னையின் அருளால் அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.